தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெறுகின்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது உள்ளிட்ட பல முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. பொதுவாக இந்த அமைச்சரவை எப்போதெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் தேவை இருக்கின்றதோ அந்த நேரத்தில் கூட்டப்பட்டு முக்கியமான முடிவுகளுக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்படுவது வழக்கம். எனவே அந்த வகையில் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பதால் இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், சமீபத்தில் அமைச்சரவையிலிருந்து 3 பேர் விடுவிக்கப்பட்டார்கள். மனோ தங்கராஜ், அதே போல சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தான், அதே போல ராமச்சந்திரன் உள்ளிட்ட 3 பேர் நீக்கப்பட்டு செந்தில் பாலாஜி, கோவிச்செழியன், அதே போல பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் உள்ளிட்ட 4 பேர் புதிதாக அமைச்சரவையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டனர். எனவே அந்த புதிதாக சேர்க்கப்பட்ட அமைச்சர்களுக்கு சில அறிவுரைகளும் வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது இந்த அமைச்சரவைக்குள் புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் அமைச்சரவையில் எவ்வாறு செயல்பட வேண்டும், அமைச்சர்களுடைய பொறுப்புகள் பணிகள் என்னென்ன இருக்கின்றது என்பது குறித்தெல்லாம் ஒரு சுருக்கமான ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருந்தார். அதில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது. எனவே அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஒப்புதலை அமைச்சரவை இன்று வழங்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பல நிறுவனங்கள், அதே போல நூற்றுக்கணக்கான பெருநிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. எனவே ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனங்கள் அவர்கள் தங்களுடைய நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கு அவர்கள் அனுமதி கோரியிருக்கிறார்கள். அந்த அனுமதியும் இன்று வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு துறைகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய கொள்கை முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது. இது தவிர சில திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி இன்னும் வராமல் இருக்கின்றது. எனவே அது தொடர்பாகவும் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நமக்கு தெரியும், சமக்கிர சிக்ஷா என்று சொல்லக்கூடிய SSA திட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறையில் நிதி ஒதுக்காத காரணத்தால் ஆசிரியர்கள், பணியாளர்கள், அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கு இன்னும் சம்பளம் போடப்படாமல் இருக்கின்றது. எனவே அந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பது குறித்தும் கூட இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்று. எனவே இன்றைய தினம் அமைச்சரவையில் மிக முக்கியமாக 500 மதுக்கடைகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பு ஒன்று இன்று வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே இது போன்ற பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பார்க்கப்படுகின்றது. இவற்றிற்கெல்லாம் மேலாக சமீபத்தில் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முதல் அமைச்சரவை கூட்டமாக, ஒரு துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அமைச்சரவை கூட்டம் என்ற அடிப்படையிலும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றது, எவை உடனடியாக செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.